ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பீச் சுண்டல் எப்படி வீட்லயே செய்யலான்றது தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. வெளியில நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஈஸியா வீட்லயே செஞ்சு கொடுக்குற மாதிரியான ரெசிபிஸ் தான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த பீச் சுண்டல் செய்யறதுக்கு முதல்ல வேர்க்கடலை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். எல்லா வேர்க்கடலையுமே நான் மாத்திட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு விசில் விட்டு எடுக்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க வேர்க்கடலை எல்லாமே. இப்ப வேர்க்கடலை எல்லாம் நல்லா வெந்துருச்சுல, அதை வந்து நம்ம ஒரு ஜல்லடை மூலமா இந்த மாதிரி தண்ணி இருத்து மாத்தி ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பொடி பொடியா நறுக்கின வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், புளிப்பு தன்மைக்காக நம்ம கொஞ்சம் லெமன் சேர்த்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சேர்த்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற கூட குறைச்சல் இருந்ததுன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சூப்பரா நல்லா காரசாரமான சுட சுட பீச் சுண்டல் வீட்லயே தயாருங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா எல்லா காய்கறியுமே இதுலயே சேர்த்திருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.